வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பருந்துகள் பற்றி சில தகவல்கள் தெரிந்து கொள்வோம். பறவைகளின் தலைவன் என்று சொல்லப்படும் பறவைகளில் அதிவேகமாக பறப்பது பருந்துதான். இது ஒரு நாளில் கிழக்கிலிருந்து மேற்கிற்கு செல்லும் வல்லமை உள்ளது. காட்டில் வாழும் யானை குட்டிகளை கூட இராச்சி கொண்டு பறந்து செல்லும். அதன் காலின் சக்தி மிக அபாரமானது. இந்த பறவைகளிலேயே அற்புதமானது. இது போன்று நுகரும் சக்தியுள்ள பறவை எதுவுமே இல்லை. சுமார் 400 மீட்டர் தூரத்திலுள்ள ஒரு பிணத்தின் வாடையை கூட நுகரும் சக்தி இதற்கு உண்டு. காட்டில் பறவைகள் கூட்டம் ஒரு பிணத்தை சாப்பிடுவதை ஆகாயத்திலிருந்து கண்டால் அந்த இடத்திற்கு கண் இமைப்பதற்குள் வந்துவிடும். அது இறங்கும்போது ஒரு விமானம் இறங்குவது போல் தெரியும். குறித்த இடத்திற்கு வந்தால் ஏனைய பறவைகள் பயந்து நடுங்கி அது தனியாக சாப்பிட்டு முடியும் வரை ஏனைய பறவைகள் ஒதுங்கி ஓரமாக நிற்கும். பருந்து சாப்பிட்டால் தன்னால் பறக்க முடியாத அளவு அதிகமாக சாப்பிடும். பருந்தை பிடிப்பதற்கு இதுவே பொருத்தமான நேரம். இந்த நேரம் உடல் பலமற்ற ஒரு வயோதிபனால் கூட இதை பிடித்து விடலாம். இது முட்டையிட்டால் தல்ப் என்ற ஒரு வகை இலைகளை கொண்டு வந்து முட்டை மேல் வைத்துவிடும். மனிதர்களால் கண்டுகொள்ள முடியாத உயரமான இடங்களிலேயே முட்டையிடும். இது ஏனைய பறவைகள் போல் முட்டை மீது தனது சூட்டை செலுத்தி குஞ்சு பொரிக்காது. எனினும் சூரிய வெப்பம் முட்டையில் விழும் வகையில் அதை விட்டு வைக்கும். சூரிய வெப்பம் மூலம் குஞ்சுகள் வெளியாகும். இந்த பறவைக்கு நறுமணம் பிடிக்காது. நறுமணத்தை நுகர்ந்தால் அக்கணமே அது இறந்துவிடும். இதனால்தானோ என்னவோ அது உயர பறக்கின்றது. இது தனது தோழனை பிரிந்தால் அல்லது இழந்தால் ஏனையவைகளை விட அதிகம் கவலை கொள்ளும். சில சமயம் கவலையால் இறந்தும் விடும். இந்த பறவையில் ஆணுக்கு நஸ்ர் என்றும் பெண்ணுக்கு கஷ்ரம் என்றும் சொல்லப்படும். பாரசீக மொழியில் கர்கஸ் என்று அழைக்கப்படும் இது சுமார் 1000 வருடம் உயிர் வாழும். வௌவால் தனது முட்டையை குடிக்காமல் இருப்பதற்காக அதை தல்ப் என்ற இலைகளால் மறைத்து வைக்கும். பருந்து முட்டையிடும் வேளையில் மிக கடினமான வேதனையை அனுபவிக்கும். அதன் வேதனையை குறைப்பதற்காக ஆண் பருந்து எந்த நாட்டில் இருந்தாலும் இந்திய நாட்டுக்கு வந்து சில மலைகளில் கிடைக்கும் ஒரு கல்லை எடுத்து வந்து பெண் பருந்தின் அடிப்பக்கம் வைத்து விடும். இதன் மூலம் அதன் வலி குறைந்துவிடும். பருந்து நோயுற்றால் மனித மாமிசத்தை சாப்பிட்டு சுகம் பெற்றுவிடும். மனித மாமிசம் அதற்கு மருந்தாகும். அதன் கண் பார்வை குறைந்தால் மனிதனின் பித்தத்தை எடுத்து கண்ணில் தடவி சுகம் பெறும். பருந்துக்கும் மனத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அதன் முழு வாழ்வும் பிணம் சாப்பிடுவதிலும் துர்நாற்றத்தை நுகர்வதிலுமே கழியும். யுத்தம் செய்வதற்காக ஒரு படை அணி வெளியானால் ஆகாயத்தில் அதை நோட்டமிட்ட நிலையில் சுற்றி கொண்டே இருக்கும். பிணம் உண்பதற்காகவே அன்றி பாதுகாப்பிற்காக அல்ல. பருந்து கூர்மையான பார்வை மற்றும் வேட்டையாடும் திறன் கொண்ட ஒரு ஊனுண்ணி பறவை. இவை நீண்ட சிறகுகள், வலுவான கால்கள் மற்றும் வளைந்த அலகுடன் காணப்படும். உலகெங்கிலும் பரவலாக காணப்படும் இந்த பறவைகள் எலிகள், பாம்புகள், சிறிய பறவைகள் மற்றும் பூச்சிகளை உணவாக கொள்கின்றன. இவை பொதுவாக 13 to 15 ஆண்டுகள் வரை வாழக்கூடியவை. மேலும் சில தகவல்களை பருந்தை பற்றி பார்ப்போம். பருந்துகள் மிகவும் கூர்மையான பார்வை திறன் கொண்டவை. வெகு தொலைவில் இருக்கும் இரையை கூட துல்லியமாக அடையாளம் கண்டு மிக வேகமாக பாய்ந்து வேட்டையாடும் திறன் படைத்தவை. இவை காடுகள், புல்வெளிகள் மற்றும் திறந்த வெளியில் வாழ்கின்றன. செம்பருந்து, கள்ளப்பருந்து போன்றவை பரவலாக காணப்படும் வகை. பொதுவாக உயரமாக மரங்கள் அல்லது பாறைகளின் மீது கூடு கட்டுகின்றன. வருடத்தில் ஒரு முறை மட்டுமே முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்கின்றன. பெண் பருந்துகள் ஆண் பருந்துகளை விட உருவத்தில் பெரியதாக இருக்கும். இவை சுற்றுச்சூழல் சமநிலையை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மனித நடவடிக்கைகளால் ஏற்படும் வாழிட அழிப்பு காரணமாக சில இனங்கள் அழியும் நிலையில் உள்ளன. தமிழ்நாட்டில் செம்பருந்து மற்றும் கள்ளப்பருந்து வகைகள் பரவலாக காணப்படுகின்றன.